நம் வாழ்வில் நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் ஒவ்வொரு வாய்ப்பையும் இறுதி சந்தர்ப்பம் இறுதி வாய்ப்பாக நினைத்து வாழ ஆரம்பித்தோமேயானால் நிச்சயமாக ஒரு நாள் நம் லட்சியம் நிறைவேறும், நிறைவேறியே தீரும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு குழந்தா, என்னிடம் கை கூப்பி கையேந்தி நின்ற வேண்டுதல்கள் எல்லாமே உனக்கு நிறைவேறுவதற்கான சூழல் நெருங்கி இருக்கிறது. ஆம் குழந்தையே, அந்த சூழலில்தான் இப்பொழுது நீ நின்று கொண்டிருக்கிறாய். நீ என்னிடம் கேட்ட, விருப்பப்பட்ட, ஆசைப்பட்ட அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றித்தர உன் அப்பா முடிவு எடுத்துவிட்டேன். அப்பாவின் முடிவு எப்பொழுதுமே தீர்க்கமாக இருக்கும். யார் தடுத்தாலும் அது உன்னிடம் வந்து சேரும் என்பது புரிந்து கொண்டு செயல்படு. நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு. எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும். உன் மனம் உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை உன்னால் எடுத்து வைக்க முடிந்தால் எவராலும், இந்த உலகத்தில் உள்ள எவராலுமே உன்னை தோற்கடிக்கவே முடியாது. மனதைரியத்தோடு உன்னருகில் உன் அப்பா இருக்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொள்வேன் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய வெற்றியடியை எடுத்து வை. யாராலுமே உன்னை அசைக்க கூட பார்க்க முடியாது. ஆம் குழந்தையே, கஷ்டங்கள் தெரியாமல் பிள்ளைகள் சுகமாக வளர வேண்டும் என்று நினைக்கும் பெற்றோர்கள் ஒன்றை மறந்து விடுகின்றனர். எதிர்காலத்தில் கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள துணிவு இல்லாத பிள்ளைகளாகத்தான் அவர்கள் உருவாகிறார்கள் என்பதை மறந்து விடுகிறார்கள். எவன் ஒருவன் எதிர்காலத்தில் கஷ்டத்தையும் சவால்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க பழகுகிறானோ அவன்தான் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை தன் வசம் ஆக்கிக் கொள்வான். எனவே கஷ்டங்கள் தெரியாமல் வளரக்கூடாது. அனைத்தையும் பார்த்து வளர்பவன்தான் வாழ்வில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை அடைவான். ஒன்றை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள் என் பிள்ளையே. நேரத்தை பயன்படுத்தினால், நேரத்தை மிக சரியாக நீ பயன்படுத்தினால் வெற்றி எப்பொழுதுமே உன்னிடம் நிரந்தரமாக இருக்கும். அதே போல நேரத்தை நீ வீணடிக்க ஆரம்பித்து விட்டாயானால் உனக்கான தோல்வி உனக்காக காத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படி இவன் வாழ்வான் பார்த்துவிடலாம் என்ப சிந்திப்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் நான் வளர வேண்டும் என்று வாழ்ந்து காட்டுவதுதான் வெற்றியிலும் மிகப்பெரிய வெற்றியாகவே இருக்கும். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் மற்றவர்களை பார்த்து எப்பொழுதுமே புன்னகை செய்து கொண்டே இருக்க பழகு. உன்னை விட அழகானவர்கள் அப்பொழுது இந்த உலகத்தில் யாருமே இருக்கவே முடியாது. எப்பொழுதும் மனதையும் உன் முகத்தையும் புன்னகையோடு வைத்து கொள்ள பழகு. அதைவிட அழகான தருணம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. உன் அன்பினை மதிப்பவர்களிடம் அன்பாக இருக்க பழகு. எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களை விட்டு கொடுக்க நினைக்காதே. உன் அன்பை மதிக்காமல் உன்னை விட்டு விலகி சென்றவரை என்றுமே தேடி தேடி அலைந்து கொண்டே இருக்காதே. ஏன் உன் மனதில் கூட உன் நினைவில் கூட நினைக்க பழகாதே. நீ தேடி செல்லும் அன்பு என்றுமே நிலையில்லாதது. உன்னை தேடி வரும் அன்பே எப்பொழுதும் நிலையானது. ஆம் குழந்தையே, உன்னுடைய அன்பும் பாசமும் எனக்கு நன்றாகவே தெரியும். நீ என் மேல் வைத்திருக்கும் உண்மையான பாசமும் எனக்கு மிக மிக நன்றாகவே தெரியும். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உன்னை என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் அரவணைக்குள்ளும் எப்பொழுதும் நான் உன்னை வைத்து கொண்டே இருப்பேன். சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக, எப்பொழுதும் என்றென்றுமே. சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை அனைத்துமே உனக்கு நிறைவேற வேண்டும் என்ற ஆசையோடு தான் நானும் காத்து கொண்டிருக்கிறேன். உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஒரு ஊர்ல ஒரு ராஜா
அரசை ஆண்டு கொண்டு வந்தாரு. அவருக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. தனக்கு பிறகு அந்த ராஜ்யத்தை 3 மகன்களிடம் யாரிடம் ஒப்படைப்பது அப்படிங்கிற ஒரு குழப்பம் அந்த ராஜாவுக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்காக அந்த 3 மகன்களுக்கும் ஒரு போட்டியை அறிவித்தார் அந்த நாட்டு ராஜா. அந்த போட்டி என்னன்னு பார்த்தோன்னா, அந்த 3 மகன்களும் காட்டுக்கு போய் 3 சாக்கு நிறைய உணவுப் பொருட்களை எடுத்துட்டு வரணும். எடுத்துட்டு வந்து அந்த நாட்டு மக்கள் 3 பேருக்கிட்ட அந்த 3 மூட்டைகளை கொடுக்க வேண்டும். அப்படி காட்டிலிருந்து அவங்க என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க, என்ன உணவுப் பொருள் எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத மன்னர்கிட்ட காட்ட வேண்டிய அவசியமே இல்லை, அந்த மக்கள்கிட்ட கொடுத்து விடலாம் அப்படிங்கிற போட்டியை 3 மகன்களுக்கும் அறிவித்தார் அந்த நாட்டு மன்னர். மன்னர் சொன்ன எல்லாத்தையுமே கேட்டுவிட்டு 3 மகன்களும் காட்டுக்கு போனாங்க. அதில் முதலாவது மகன் பழங்கள் நிறைந்த ஒரு காட்டு பகுதிக்கு சென்று பழங்கள் மரத்தின் மேலே ஏறி நல்ல நல்ல பழங்களை எல்லாம் பறித்து ஒரு மூட்டையாக கட்டிக்கிட்டே இருந்தான். இரண்டாவது மகன் மரத்தின் மேல் ஏறுவதற்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கொண்டு அவன் அண்ணன் பறிக்கும் அந்த பழங்கள் கீழே தவறி விழும் அந்த பழங்களை எல்லாம் எடுத்து ஒரு மூட்டையாக கட்டிக்கிட்டு இருந்தான். ஆனால் 3வது பையன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானா, இதை நம்ம என்ன பொருட்கள் எடுத்துகிட்டு போகிறோங்கிறத மன்னர்கிட்டையும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, யாரோ ஒருவர்கிட்ட போய் தான் கொடுக்க போகிறோம், அதனால் நம்ம உழைப்பை எதுக்கு வீணடிக்கணும் அப்படின்னு அந்த காட்டில் இருந்த குப்பைகளை எல்லாம் எடுத்து மூட்டையாக கட்டிக்கிட்டு இருந்தான். இப்படி 3 மகன்களும் தங்களால் முடிந்த அளவு 3 மூட்டைகளை சேகரித்து கொண்டிருந்தாங்க. 3 பேரும் 3 மூட்டைகளை சேகரித்து கொண்டு மன்னர்கிட்ட போகிறாங்க. மன்னர் அப்போது சொன்னார், நான் எந்த பிரஜைகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னேன்னா, அந்த பிரஜைகள் வேறு யாருமே இல்லை, நீங்களே தான். நீங்கள் சேகரித்து வந்த மூட்டைகளை வைத்துக்கொண்டு 3 நாட்கள் அந்த உணவையே நீங்கள் உணவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு ராஜா சொன்னார். நல்ல அருமையான பழங்களை கொண்டு வந்த முதலாவது மகன் அந்த நாட்டின் அரசனானான். மற்ற 2 மகன்கள் ஏன் அரசனாகவில்லை அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெரும்பாலுமே மனிதர்களுக்கு ஒரு குணம் இருக்குது, நமக்கு அப்படின்னு செஞ்சோன்னா நினச்சோன்னா அதை பார்த்து எப்போவுமே செய்வோம். அதுவே மற்றவர்களுக்கு அப்படின்னு செய்யும் பொழுது இது மற்றவங்களுக்கு தானே, இதுக்கு ஏன் இவ்வளோ மெனக்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனித மனதிற்குள் வந்துவிடும். இதுதான் மனிதனோட இயல்பும் கூட. ஆனால் நம்ம செஞ்சது நமக்கே திரும்பி வரும் பொழுது தான் அந்த தவறை நம்ம உணர்ந்து கொள்வோம். ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம நல்லாவே நினைவில் வச்சுக்கணும், நாம் இந்த உலகத்துக்கு மற்றவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் அந்த உலகமும் மற்றவர்களும் நமக்கு கொடுப்பாங்க. மற்றவங்க மேலே நம்ம அன்பு செலுத்தினோன்னா நமக்கும் வேறு யார் மூலியமாவது அன்பு சேரும். மற்றவர்களுக்கு நம்ம உதவி செஞ்சோன்னா நமக்கு கஷ்டம் அப்படின்னு வரும் பொழுது வேறு ஒரு மூலமாக யார் மூலியமாவதோ நமக்கு உதவி சேரும். நமக்கு மற்றவங்களுக்கு துன்பம் நினைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கும் யார் மூலியமாவது துன்பம் வந்தே தீரும். எல்லோருக்குமே நல்லது நினைத்தோன்னா நமக்கும் நிச்சயமாக நல்லது சேரும். அது மட்டும் அல்லாமல் நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு நம்ம குழப்பத்தோடு ஒரு கேள்வியை கேட்டால் இறைவன் அப்படியே ததாஸ்து அப்படின்னு சொல்லிடுவாராம். இந்த பிரபஞ்சமும் அப்படியே நம்ம மனதில் நினைப்பதை அப்படியே நடந்துவிடும் அப்படின்னு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுமா. அது மாதிரி நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ இது நடக்குமா, நம்ம வாழ்க்கை மாறி போய்விடுமா, நம்ம வாழ்க்கை இப்படி வீணாகி விடுமோ அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசில் எழுந்ததுன்னா இந்த பிரபஞ்சமும் இறைவனும் ததாஸ்து அப்படின்னு நமக்கு ஆசீர்வாதம் செஞ்சிட்டாங்கன்னா நம்ம நினைக்கிறது அப்படியே நடக்கும் போல் ஆய்விடும். அதுபோல இல்லாமல் நம்ம எப்பொழுதுமே நம்ம வாழ்க்கையில் நல்லா இருப்போம், வெற்றியை அடைவோம், சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நல்லதை மட்டுமே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருந்தோன்னா அதே போல அந்த பிரபஞ்சமும் இறைவனும் நமக்கு ததாஸ்து அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்க ஆசீர்வதித்தது போலவே நம் வாழ்க்கை எப்பொழுதும் சிறப்பானதாகவே இருக்கும். நம்ம மனதில் நினைப்பது தான் வாழ்க்கையாகும் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை. நம்ம மனதில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கையாகும். எனவே எப்பொழுதும் மனதில் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு நம் வாழ்க்கையிலும் நல்லது நடக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம இருந்தோன்னா நிச்சயமாக அந்த இறைவனும் சரி
பிரபஞ்சமும் சரி நமக்கு நல்லதை மட்டுமே கொடுப்பார்கள் அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை. இறைவன்கிட்ட போய் நான் வேண்டுவது என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமா வராதா அப்படின்னு குழப்பத்தோடு அந்த கேள்வியை கேட்பதை விட, எனக்கு நல்லது நடக்கும், நீங்கள் நடத்தி வைப்பீங்க, எனக்கு கேட்டது கிடைக்கும், என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும், நீங்கள் நடத்தி வைப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு அந்த இறைவன் முன்னாடி போய் நிற்கணும். அப்படி நின்னோன்னா கண்டிப்பாக அந்த இறைவனுக்கு வேறு வழியே இல்லாமல் ததாஸ்து நடத்தி வைப்பேங்கிற ஒரு எண்ணம் வந்துவிடும். நிச்சயமாக நம் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி வைப்பார்கள் இறைவன். நம் எண்ணம்தான் வாழ்க்கையாகும். எப்பொழுதுமே மனதில் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கலாம், நல்லதை மட்டுமே மற்றவர்களுக்கு செய்து கொண்டே இருக்கலாம், நல்ல வார்த்தைகளை எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நல்லது வார்த்தைகள், எண்ணங்கள், சொற்கள் போல் நம் வாழ்வும் எப்பொழுதும் நல்ல விதமாகவே நடக்கும், நல்ல விதமாகவே இருக்கும். வாழ்வு எப்பொழுதும் மேலோங்கிய நிலையில் சென்று கொண்டே இருக்கும். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை எதற்குமே நாம் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? துணிச்சலோடு இரு, தைரியமாக இரு, கலங்கி நிற்காதே, போராடு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக அடைந்தே விடலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை குழந்தையே, நம்பிக்கைதான் வாழ்க்கையாகவே இருக்கும். எப்படி வேணாலும் வாழ்ந்து விட்டு போ, ஆனால் உன்னால் மற்றவர்கள் யாருமே கண்ணீர் சிந்தவோ வேதனைப்படவோ அழிந்து விடவும் கூடாது என்ற கொள்கையோடு உன் வாழ்க்கையில் வாழ். அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. எப்பொழுதும் வெட்டி விட்டாலும் தட்டி விட்டாலும் எத்தனை முறை தள்ளிவிட்டாலும் மீண்டும் முளைத்து வரும் மரம் போல் இரு என் குழந்தையே. எது நடந்தாலும் போராடி முட்டி வந்து விடலாம் என்ற தைரியத்தோடு இரு. உன் வாழ்க்கையில் நீ விருட்சம் போல மிக சுலபமாக வளர்ந்து விடலாம், மிக பிரம்மாண்டமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தும் விடலாம். நீ எடுத்து வைக்கும் பாதையிலும் சரி, நீ எடுத்து வைக்கும் முயற்சிகளிலும் சரி, எப்பொழுதுமே தடைகள் 1000 இருக்கும். தடைகள் இல்லாமல் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி அடையவும் அடையாது. ஒரு செயலை முடிக்க 1000 முயற்சிகள் எடுத்தால் அதில் குறைந்தது 100 தடவையாவது தடைகள் இருக்கும். தடைகளை உடைத்து முன்னேறி செல்பவனே வாழ்வில் வெற்றியை பறித்து விடலாம் மிக சுலபமாக. தடைகள் 1000 வந்தாலும் அடியெடுத்து வைத்து முன்னேறி கொண்டே இரு. உன் வாழ்க்கை உனக்கு வசப்படும். தடைகள் பல வரலாம் குழந்தையே, தட்டி பறிக்க கூட்டமும் பல வரலாம். எதை கண்டும் அஞ்சாதே, எப்பொழுதும் துணிந்து நில். உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கிறேன் என்பதை மனதார நம்பு. எப்பொழுதுமே முன்வைத்த காலை பின் வைக்காதே, பின் வைக்கும் எண்ணத்தை கூட விட்டுவிடு. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகளாகத்தான் இருக்கும், வெற்றி அடைவதற்கான அடியாகவே இருக்கும். அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. நீயோ நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷமான புதையல். இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எரிய நான் எப்பொழுதும் விடவே மாட்டேன். நீ சாயியின் குழந்தை, என்னுடைய பிள்ளை. உன்னை கண்ணின் மணியாக எப்பொழுதுமே நான் பாதுகாப்பேன். என் அன்பு பிள்ளையே, எப்பொழுதும் தேவை உள்ளவற்றை மட்டும் உன் மனதில் வைத்துக்கொள். தேவையில்லாத சிந்தனைகளுமானாலும் சரி, தேவையில்லாத வார்த்தைகளானாலும் சரி, தேவையே இல்லாத உறவுகளானாலும் சரி, அதை முதலில் உன் மனதிலிருந்தும் உன் வாழ்க்கையிலிருந்தும் தூக்கி எறிந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கையை நீ அழகாக வாழ்வதற்கான இரகசியமாகவே இருக்கும். தேவையில்லாதவற்றை உன் வாழ்க்கையிலிருந்து நீ நீக்கிவிட்டாலே, தூர எறிந்து விட்டாலே, வரப்போகும் ஆபத்திலிருந்து நீ முற்றிலுமாக காப்பாற்றப்படுவாய். என் அன்பு கண்மணியே, நீ உன் வாழ்வில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய மனதிலிருந்தும் உன் எண்ணங்களிலிருந்தும் தேவையில்லாதவற்றை நீக்கிவிட்டு நல்ல எண்ணங்களை உள்ளே புகுத்தி கொள்ள வேண்டும். நல்ல எண்ணங்களை நீ உள்ளடக்கினாலே உனக்கு தானாகவே உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்வையும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் மாறிவிடும்.
இதை ஒவ்வொருவரின் கடமையாகவே நினைத்துக்கொண்டு தினம்தோறும் செய்ய வேண்டும். தேவையில்லாதவற்றை தினம் தினம் வெளியேற்றிவிட்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்கள் என்று கோடான கோடி இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் புலப்படுவதும் இல்லை, தெரிவதும் இல்லை. ஏனென்றால் அந்த நல்ல விஷயங்களை தேடி யாரும் போகாமல் இருக்கிறதாலும், அதை பற்றி அதிகம் தெரியாமல் இருப்பதாலும், அதை பற்றி பேசாமல் இருக்கிறதாலும் அந்த நல்ல விஷயம் பற்றி நீ அறிந்திருக்க முடியாமல் இருக்கிறது. சில பேர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், கெட்ட விஷயங்கள் மட்டுமே என் கண்களுக்கு புலப்படுகிறது, கெட்ட செய்தி மட்டுமே என் காதில் வந்து விழுகிறது என்று என்னிடம் வந்து நீ புலம்புகிறாய். குழந்தையே, எப்பொழுதும் உன்னை சுற்றி இருப்பவர்களின் வார்த்தைகளை மிக கூர்மையாக கவனி. உன்னை சுற்றி இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படு. எல்லோரும் உன்னை போல் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. நீ என் பொக்கிஷம். உன் எண்ணங்கள் போல் மற்றவர்களும் நல்ல எண்ணங்களாகவே இருப்பார்கள் என்று யாரையும் மிக எளிதாக நம்பிவிடாதே. குழந்தையே, நீ என்னென்ன விஷயத்தை பார்க்கிறாய், அது எந்தெந்த ரூபத்தில் உன்னிடம் வந்து சேர்கிறது என்கிறதுதான் அந்த விஷயமே அடங்கி இருக்கிறது. நீ உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் மிக ஆசையாக தேடிக்கொண்டிருக்கிறாயோ அதுவும் உன்னைதான் தேடிக்கொண்டிருக்கிறது. அது நல்லது ஆனாலும் சரி, தீயது ஆனாலும் சரி, நீ தேடுவது வழிகட்டாயமாக உன்னிடம் வந்து சேர்ந்து விடுகிறது. நீ அப்பொழுது எதை பார்க்கிறாயோ, எதை தேடுகிறாயோ அது நல்ல விஷயமாக இருந்துவிட்டால் அது உன்னிடம் வந்து நல்ல விதமாகவே வந்து சேரும். அதேபோல் நீ கெட்ட விஷயத்தை உன் கண்ணால் பார்த்து கொண்டு அதையே தேடிக்கொண்டிருந்தால் கெட்டதே வந்து உன்னிடம் சேரும். தான் குழந்தையே, வாழ்க்கையின் மிக முக்கியமான தத்துவம். இதை அறிந்து கொண்டு செயல்படு. வரும் ஆபத்திலிருந்து நிச்சயமாக உன் சாயிதேவா உன்னை காப்பாற்றுவேன். நீ எனக்காக கிடைத்த புதையல். உன்னை எப்படி நான் காப்பாற்றாமல் விட்டுவிடுவேன் என்று நீ நினைக்கிறாய்? எனவே என் குழந்தையே, தேவையில்லாத எண்ணங்களை நினைப்பதை தவிர்த்துவிடு. தேவையில்லாத விஷயத்தை கேட்பதையும் தவிர்த்துவிடு. தேவையே இல்லாத விஷயத்தை பார்ப்பதையும் தவிர்த்துவிடு. இந்த உலகத்தில் பிறந்த யாராக இருந்தாலும் அவரவர் மனதில் நல்ல எண்ணங்களும் இருக்கும், தீய எண்ணங்களும் இருக்கும். ஆனால் எந்த எண்ணங்கள் மிக அதிகமாக வளர்கிறதோ அதன் பொருட்டே அவர்கள் வாழ்க்கையும் அமைந்துவிடும். அதே மாதிரிதான் குழந்தையே, எல்லோர் வாழ்விலும் சந்தோஷமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். நாம் அதை எப்படி பார்க்கிறோம் என்பதில்தான் நம் வாழ்க்கையின் மகிழ்ச்சியே அடங்கியிருக்கிறது. நாம் எதை அதிகமாக வளர்த்து கொள்கிறோமோ அதில்தான் நம் வாழ்க்கையே அடங்கியிருக்கிறது. கஷ்டம் வந்துவிட்டால் ஒரேதடியாக அப்படியே உட்கார்ந்து விடாமல், என் வாழ்க்கையை இப்படித்தான், நான் கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எப்பொழுதும் என் வாழ்க்கையில் சோகம் மட்டுமே நிறைந்து இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அப்படியே உட்கார்ந்து விடாமல், அதே போல சந்தோஷம் வந்துவிட்டால் தலைக்கால் புரியாமல், சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பதும் இல்லாமல், இரண்டையும் சரி சமமாக பார்த்தாலே போதும். உன் வாழ்க்கையில் நல்ல எண்ணங்கள் போல், உன்னுடைய நல்ல செயல்கள் போல் எப்பொழுதும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியாகவே நீ வாழலாம். இனி உன் மனம் நோகும்படி எதுவுமே நடக்காது. உன் வாழ்க்கைக்கான நல்லது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். நான் அதை உன்னிடம் சேர்த்து வைப்பேன். நீ நடப்பது, நீ விரும்பியது, நீ ஆசைப்பட்டது உனக்கு நடக்க வேண்டுமென்றால், கிடைக்க வேண்டுமென்றால், தவறான எண்ணங்களை நினைத்து முடங்கி கிடந்தால் எதுவுமே உனக்கு கைகூடாது. எது நடக்க வேண்டுமோ அது நடந்து விட்டதைப் போல ஒரு கற்பனை தோற்றத்தை உன் மனதில் உருவெடுத்துப் பார். நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாக நகழும், சாதகமாகவே நிகழும். வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவன், வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருப்பவன் ஓட்டப்பந்தயத்தில் ஓட வேண்டும். வெளியே நின்று கொண்டு என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டே இருப்பவனை விட எது நடந்தாலும் பரவாயில்லை என்று ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்பவன்தான் வெற்றி என்னும் இலக்கை
அடைய முடியும். அதை விட்டுவிட்டு வெளியே நின்று கொண்டு விமர்சனம் செய்து மட்டும் கொண்டே இருந்தால் எதுவுமே அடைய முடியாது, எதையுமே பெற்றுவிடவும் முடியாது. வாழ்க்கை என்னும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டே இருந்தால்தான் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக நாம் எட்டிப் பிடிக்கலாம். தோல்வி வந்துவிடுமோ என்று அஞ்சி மனக்குழப்பத்தோடு முடங்கி கிடப்பதும் அப்படியே இருப்பதும் நல்ல வாழ்வை தராது, வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்காது. தோற்றாலும் கூட, தோல்வி வந்து தழுவினாலும் கூட எதிர்த்து நிற்பவன்தான் மிக சீக்கிரத்தில் வெற்றி பயணத்தில் முதலிடத்தை பிடிப்பான். ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாது என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அதை மற்றவர்களாகவும் செய்ய இயலாது என்றுதான் சொல்வார்கள். சொல்பவர்கள் 1000 சொல்லிக் கொண்டு போகட்டும், அது அவர்களுடைய பழக்கம். 1000 சொன்னாலும் அவர்கள் பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளாமல் உன்னுடைய செயலை நீ செய்து கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். சில நேரங்களில் எதை பற்றுமே சிந்திக்காமல் பொருத்தமான உன்னுடைய வழியில் நீ சென்று கொண்டே இரு. உன்னுடைய பாதையில் பயணத்தை மேற்கொண்டே இரு. எது நடந்தாலும், யார் என்ன சொன்னாலும் அப்படியே தடங்கி நின்று விடாதே. தடங்கள் 1000 வந்தாலும் அப்படியே நின்று விடாதே. முன்னேறிக்கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும்.